சபை ரொம்ப நமக்கு முக்கியம். சபை ரொம்ப 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 முக்கியம். அல்லேலூயா அல்லேலூயா. நாம ஏதோ தானே பாருங்க, கணவர் பிள்ளைகள் வந்தா மனைவி சபைக்கு வரல, மனைவி பிள்ளைகள் வந்தா கணவர் சபைக்கு வருவாங்க, அப்பா அம்மா எல்லாம் வருவாங்க, பிள்ளை வரல. ஏதோ ஒரு வேலை, அதுக்காக நான் குற்றப்படுத்தவோ குறை சொல்லவோ வரல. ஏதோ ஒரு வேலை அவங்களுக்கு என்ன இருக்குது, இருந்துக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்குது. ஒருவேளை விசுவாசம் கூட குறைவா இருக்கலாம். சரி, நாளைக்கு போய்க்கலாம், அடுத்த வாரம் போய்க்கலாம், பாஸ்டர் தானே, நம்ம அண்ணன் தானே, மாமா தானே, சித்தப்பா தானே, பெரியப்பா தானே அப்படி சொல்லி என்ன பண்ணிடுறாங்க, பாஸ்டர் ஒன்றும் சொல்ல மாட்டாரு, கேட்க மாட்டாரு, சொல்லிக்கலாம். நம்ம தேவன் பார்த்து. அல்லேலூயா. வேதாகமத்துல நீங்கள் எத்தனை பேர் வேதம் முழுமையா வாசித்து இருக்கிறீங்களே, அது தியானிச்சிருக்கிறீங்களே எனக்கு தெரியாது. வேதாகமத்துல பழைய ஏற்பாடு காலத்துல நம்ம இல்லை, நல்லா கவனிச்சுக்கணும். எதுல இல்லை நம்ம? பழைய ஏற்பாடு காலத்துல. பழைய ஏற்பாடு காலத்துல தேவன் எரிச்சலுள்ள தேவனாக, கண்டிக்கிற தேவனாக, கண்டிப்பை உணர்த்துகிற தேவனாக தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து வாசித்து பார்த்தீர்களானால் தேவனாகிய கர்த்தர் நம்மளை எப்படி நடத்தி இருக்கிறாருன்னா, ஓய்வு நாளை சரியாக பயன்படுத்தணும். அல்லேலூயா. சொந்த வேலையை செய்யக்கூடாது என்று கட்டளை பிறப்பித்திருக்கிறார் நமக்கு. யாருக்குன்னா பழைய ஏற்பாடு காலத்துல இஸ்ரவேலர்களுக்கு கட்டளை கொடுத்தார். நம்ம கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். இந்த கட்டளை எல்லாம் இந்த ஜனங்களால ஏற்றுக்கொள்ள முடியல, அதுபடி நடக்க முடியல, அந்த வழியை பின்பற்ற முடியல. அவர் பாவத்தில் விழுகிறார்கள், பாவம் ரொம்ப அவர்களை மேற்கொண்டு இருக்கிறது. ஆகையாலதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து தன் ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். அவர் கொடுத்த கிருபை. அந்த கிருபையில் தான் இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, சபையை வெறுக்கிறோம், சொந்த வேலையை செய்யறோம். அல்லேலூயா. என்ன பண்றோம் சொல்லுங்க, நீங்க தான் பேசணும். இன்னைக்கு நான் பேச மாட்டேன். அல்லேலூயா. நாம சொந்த வேலையை செய்யறோமா இல்லையா? ஓய்வு நாள்ல கண்டிப்பா சொந்த வேலையை செய்யறோம். அன்னைக்கு லீவ் போடுறோம். இன்னைக்கு பாருங்க, அதுக்கான பேங்க் வரைக்கிறதுக்கு ஒரு ஊழி இது கொடுத்து வச்சிருக்கோம். யாரு? வீராது. இன்னைக்கு ஆரம்பம் சொல்றதே இல்லை. அல்லேலூயா. தேவ பிள்ளைங்க மியூசிக் கத்துக்குங்க, மியூசிக் வாசிக்கலாம், ட்ரம் செட் வாங்கி தரேன், ட்ரம் செட் அடிக்கலாம், இதெல்லாம் செய்யுங்க. தேவ ஊழியத்தை நீங்கள் எந்த அளவுக்கு மகிமைப்படுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு நம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இது சத்தியமான உண்மைங்க. வேதம் அப்படி தெளிவா சொல்லுது. அப்போஸ்தலர் காலத்துல ஆதி சபையில தேவனுக்கு என்று கொடுத்த பிள்ளைகளை கர்த்தர் அபிரதமாய் ஆசீர்வதித்து இருக்கிறார். அல்லேலூயா. உலகம் முழுவதும் மிஷனரிகளை, அமெரிக்க தேசம் எந்த அளவுக்கு மிஷனரிகளை அனுப்பி தேவ செய்தி உலகமுள்ள பரப்பியதோ அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம் சபையில, நம்ம சபையில நம் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. யாரிடத்திலும் நாம சாப்பாட்டுக்கோ உடைக்கோ தேவைக்கோ யாரிடத்திலும் நம்ம என்ன பண்ணல, கையேந்தி நிற்க தேவன் விடவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நம் கரங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆசீர்வதித்திருக்கிற தேவனுக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால், உண்மையும் உத்தமமாய் இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. வேதம் நமக்கு சொல்லுகிறது, உண்மை உத்தமமான ஊழியக்காரனே. அல்லேலூயா. ஊழியக்காரன் உண்மையா இருக்கிறது போல தேவ பிள்ளைகளும் உண்மையா இருக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பரிசுத்தமாய் வாழ்ந்து உண்மை உத்தமமாய் எடுத்துக்காட்டாக வாழ்ந்துட்டு மீண்டும் வரப்போகிறேன் என்று சொல்லி அறிவித்து இருக்கிறார். அவர் கடைசியாக சொல்லும் போது நமக்கு சொன்னார், நீங்க அநேக ஜாதிகளுக்கு போய் என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை அறிவியுங்கள், அவர்களை சீஷராக மாத்துங்க, அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க, நான் மறுபடியும் வருவேன் என் கூட எதிர்பார்த்துங்க. அல்லேலூயா. அந்த வேலையை நாம் செய்ய வேண்டும். அந்த பொறுப்பை கர்த்தர் நம்ம இடத்தில் கொடுத்திருக்கிறார். அதை நாம சரியாய் செய்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அதே போல சபை கூடி வருகிறதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, வாசிங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம், எபிரேயர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 25வது வசனம். எபிரேயர். சபை கூடி வருதலை சிலர், கவனிங்க,
எல்லாரும் கிடையாதுங்க. நம்ம குடும்பத்துல சபை கூடி வருத வேதம் சொல்லுகிறது, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. நானும் என் வீட்டாரும், என் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க, கணவர், மனைவி, சொந்த பந்தத்தோடு நான் கர்த்தரை சேவிப்பேன் என்று அங்கு வேதம் நமக்கு அறிவிக்கிறது. ஆனால் இங்கே அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் என்ன பண்ணக்கூடாது. இங்க வந்திருக்கிறது சிலர் விட்டுறாங்க, சபை கூடி வந்த சிலர் விட்டுறாங்க. அவங்கள பத்தி மேல வாசிங்களா, 24 வாசிங்களா, அப்பதான் நமக்கு மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் 24வது வசனம் தெரியுமா? வாசி. நம்ம நம்பிக்கையை அறிக்கையிடுகிறது, அசைவில்லாமல் எப்படி இருக்கணுமா? உறுதியா இருக்கணுமா? அல்லேலூயா. நம்ம உறுதி உள்ளவர்களாக இருக்கணும். 32 34 வாசிங்க, 34 வரையும். முந்தின நாட்களை நீங்க என்ன பண்ணுங்க? நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தில் என்ன பண்ணியிருக்கிறோம்? சந்திச்சிருக்கிறோம். பழைய ஏற்பாடு காலத்துல எவ்வளவு பெரிய போராட்டத்தெல்லாம் இஸ்ரவேல் மக்கள் சந்திச்சாங்கன்னா அந்த பவுல் தெளிவுபடுத்துறது. கடந்த நாட்கள் பூர்வ காலத்தை நினைச்சு பாருங்க. நீங்க எப்படி வாழ்ந்தீங்க, எப்படி இருந்தீங்க, எவ்வளவு போராட்டத்தை சந்திச்சீங்க. தேவன் நம்மளை எவ்வளவு நேசித்து இருந்தால், இஸ்ரவேல் மக்கள் மேல எவ்வளவு பாசமும் அன்பும் வைத்திருந்தால், அவர்கள் பிரவேசித்த, அவர்கள் அந்த தேசத்தில் குடியிருந்த அந்த மக்களை துரத்திட்டு இவர் நேசித்த மக்களுக்கு அந்த தேசத்தை கொடுத்தார். எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காரு. உங்களுக்கு விரோதமாக ஒருத்தர் கூட எழுப்ப விடவே மாட்டார். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒருவனும் எழுப்பவே முடியாது. கர்த்தர் நிச்சயமாக தேவன் வாக்களித்து இருக்கிறார். உன் கண்மணியை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்றார். அல்லேலூயா. உன்னை தொட்டா என்ன தொட்ட மாதிரி. அல்லேலூயா. உன்னை தொடலாம என்கிட்டவே மோதிர வரான்னு சொல்றாரு ஆண்டவர். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆண்டவர். அப்பேற்பட்ட ஆண்டவருக்கு நாம அந்த பரிசுத்த ஓய்வுனால வாசிங்க. யாத்திராகம புஸ்தகம் 20வது அதிகாரத்துல 8ல இருந்து 10வது வசனம் வரையும் வாசிக்கலாமா? எல்லாரும் யாத்திராகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை நீங்கள் கவனமா வாசிங்க. கவனமா எடுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துங்க. எல்லாம் எடுத்தாச்சு, கை தூக்குங்க. எல்லாம் எடுத்தாச்சு. எல்லாரும் எடுத்தாச்சா? எல்லாரும் எடுத்தாச்சா? யாத்திராகம புஸ்தகம் பைபிள் எடுத்து வந்து வச்சுன்னு மூடி வச்சுன்னு இருக்காதீங்க. தொடர்ந்து பாருங்க. அப்பதான் வேத வசனம். அல்லேலூயா. அப்பப்போ நம்ம வெளியே போகும்போது எப்படி இருக்கணும்னா அண்ணாந்து பார்க்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. முடிஞ்சுக்கிட்டே என்ன பண்ணக்கூடாது? பூமியே பார்க்க கூடாது. அப்பப்போ கொஞ்சமாவது வேதத்தை தொடர்ந்து பார்க்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. வேதத்தை நாம அப்பப்போ தொட்டுக்கணும். தினமும் வாசிக்கணுங்க. இரவும் பகலும் வேதத்தை என்ன பண்ணணும்? ஆமா, தேவைப்படும் போது நம்ம வேதத்தை அது கூட என்ன பண்ணுவாங்க, ஒரு சரீரத்தில் ஜுரம் வந்துச்சுன்னா தலைமுட்டில் தான் எடுத்து வச்சிருப்பாங்க. அது படிக்க மாட்டாங்க. எங்க வச்சிருப்பாங்க? தலைமுட்டில் எடுத்து வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. வேதத்தில் இருக்கிறதை ஆராய்ந்து படிக்கும் போதுதான் தேவனாகிய கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. தேவனுடைய வார்த்தை மத்தியிலே கிரியை செய்யும். அல்லேலூயா. எடுத்து பைபிளை எடுத்து போயிட்டு உன் தலைமையில வச்சீங்கன்னா அது கிரியை செய்யனா அது கிரியை செய்யாது. உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை வாசிக்கணும். ஆண்டவரே இந்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது,
தேவனாகிய கர்த்தர் கையை வைத்த உடனே ஜுரம் சுகமாயிடுச்சு. அதை வாசிக்கணும் நீ. ஆண்டவர் தொட்ட உடனே கிரியை நடந்தது. அல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். வேதத்தை தினந்தோறும் எடுத்து வாசிக்கணும். சங்கீதக்காரன் சொல்றார் முதல் வசனத்துல, வேதத்தில் இரவும் பகலும் எப்படி இருக்கணுமா? தியானமா இருக்கிற மனுஷன் என்ன பண்ணுவான்? பாக்கியவானா இருக்கிறான், ஆசீர்வாதமா இருக்கிறான், சந்தோஷமா இருக்கிறான், மகிழ்ச்சியா இருக்கிறான், தேவைகள் சந்திக்கப்படுது, வேலைகள் ஆசீர்வதிக்கப்படுது. இந்த பூமியில உயர்ந்த இடத்துல அவனை பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாக என் தேவனாகிய கர்த்தர் அவனை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சாதாரணமான தேவன் இல்லை நம்ம தேவன். ஆமென். அல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்கிறார். அவர் கட்டளை கீழ்ப்படிகிறவர்களாக இருக்கிறோமா? அவர் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறோமா? அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக நம்ம நடந்து கொள்கிறோமா? யோசித்து பார்க்கிறோம். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னா, தேவன் கண்டிப்புள்ளவர், நாம் கண்டிப்புள்ளவர்களாக. அல்லேலூயா. வாசிங்க யாத்திராகமம் 20வது அதிகாரம் 8லிருந்து 10 வரை வாசிக்கலாம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பையாக. ஓய்வு நாள் என்ன பண்ணணுமா? பரிசுத்தமா ஆசரிக்கணுமா? அல்லேலூயா. எப்படி பரிசுத்தமா ஆசரிக்கணும்னா, காலையில எழுந்த உடனே குளிச்சுக்கணும், பல்ல விளக்கணும், வேதத்தை வாசிக்கணும். ஆண்டவரே, இன்னைக்கு இந்த பரிசுத்த ஓய்வு நாளை நான் ஆசரிக்க போகிறேன் என்ற எண்ணம் உங்களுக்குள்ள முதல் நாளே வந்துடணும். அல்லேலூயா. அதுதான் நிறைய சபையில காத்திருப்பு ஜெப கூட்டம் வைக்கிறாங்க. முதல் நாள்ல நீ ஆயத்தமாக வேண்டும் என்று. அல்லேலூயா. நாம சபையில சனிக்கிழமை சபை வச்சோம்னா ஒருத்தர் கூட வர மாட்டாங்க. ஊழியக்காரர் மட்டும் தான் இருப்போம். அல்லேலூயா. சபை கூடி வருகிறது என்ன பண்ணக்கூடாதா? விட்டுவிடக் கூடாது என்று வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது. ஆமென். எல்லாம் வேலை செய்யறோம். எல்லாரும் வேலைக்கு, கண்டிப்பா யாருக்கும் வேலை இல்லாம இல்ல. வேலை இல்லை, எல்லா வேலையில இருக்கிறோம். வேலை இல்லாதவர்கள், வேலைக்கு போகாதவர்கள் கண்டிப்பா தேவனை நீங்கள் தொய்து கொள்ள விரும்புவவர்கள் தேவாலயத்தில் வரணும். சபையில எப்பவுமே ஜெபம் இருக்குது. அந்த ஜெபத்துல கலந்து கொள்ளுகிறதுக்கு நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். கொஞ்சம் பேரா இருந்தாலும் எங்கே 2 பேர் 3 பேர் கூடி ஜெபிக்கிறீர்களோ அங்க நான் அவர்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவர். அவர் மனிதன் அல்ல. வாக்கு கொடுத்தவர் மனிதன் கிடையாது. அண்டா சரசரங்களையும் இந்த பூமியை உருவாக்கின தேவன். அல்லேலூயா. அவர் வாக்கு கொடுத்தார்னா வாக்கு என்ன பண்ண மாட்டாரு? மாறாது. அந்த வாக்குக்கு நாம் கீழ்ப்படிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். வாசிங்க அந்த வசனத்தை. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து. என்ன பண்ணுமா? 6 நாள் உனக்கு கொடுத்துட்டேன். 6 நாள் நீ என்ன பண்ண? வேலை செய். 6 நாள் நீ எங்க போனாலும் போ. வேலைக்கு பாரு, சம்பாதி, நிறைய பணம் சம்பாதி, காரு பங்களா போட்டு எல்லாம் வாழ்க்கை வாழு. எல்லாத்திலையும் தேவன் பிரியப்படுகிறார், சந்தோஷப்படுகிறார், மகிழ்ச்சியா இருக்கிறார். என் பிள்ளை சந்தோஷமா இருக்கிறான் என்று ஒரு ஆனந்த கழிப்போடு தேவன் இருப்பார். அல்லேலூயா. 6 நாள் உனக்கு கர்த்தர் கொடுத்துட்டார். 6 நாள் நீ சந்தோஷமா வேலை செய்து கை நிறைய சம்பாதி. அல்லேலூயா. அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் வாசிமா, கிரியைகளை எல்லாம் உன் கிரியை நீ என்னென்ன நினைக்கிறே, என்னென்ன செய்யணும், வியாபாரம், பிசினஸ், வேலை, கம்பெனில வேலை செய்து, பேங்க்ல வேலை செய்து, எல்லா காரியத்தையும் நீ செய்துக்கோ. ஆனா நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? எத்தனை பேர் 7வது நாள் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. அங்க இஸ்ரவேல்ல 7வது நாள் சனிக்கிழமை. அல்லேலூயா. இஸ்ரவேல்ல 7வது நாள் சனிக்கிழமை. 7th day. ஆமென். அங்க அவங்க இன்னைக்கும் சனிக்கிழமை தான் ஆராதிச்சுட்டு இருக்காங்க. ஆமென். நமக்கு இந்திய கலாச்சார பிரகாரம் ஞாயிற்றுக்கிழமை அல்லேலூயா. திங்கட்கிழமையில இருந்து வேலைக்கு போவாங்க. திங்கட்கிழமையில இருந்து வாரத்தின் முதல் நாளே நமக்கு என்ன நாள்? வாரத்தின் முதல் நாளே நமக்கு ஓய்வு நாள் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. வாரத்தின் முதல் நாளே நமக்கு ஓய்வு நாள். கர்த்தர்
உயிர்த்தெழுந்த நாளை நாம ஓய்வு நாளாக இன்றைக்கு கிருபையின் காலத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அருமை தேவ பிள்ளையே, கர்த்தர் கொடுத்த இந்த நாளை ஒரு நாளும் மறக்க கூடாது. கர்த்தருடைய நாளுக்கு ஒரு நாளும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறந்து இருந்து விடக் கூடாது. நம் தேவனை முழுமையாய் ஆராதிக்கும் போது உண்மையிலேயே ஞாயிற்றுக்கிழமை வேலை வைப்பாங்கப்பான்னு சொன்னான் பையன். ஞாயிற்றுக்கிழமை வேலை வைக்கிற வேலைன்னா தேவை நமக்கு தேவையில்லை. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை முதலாவது தேவனுக்கு இடத்தை கொடுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை வேலை வச்சு அந்த வேலையே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஒரு முடிவோடு நீங்கள் இருப்பாயானால் இந்த பூமியில உங்க உயர்ந்த இடத்துல கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளை நான் மனமகிழ்ச்சி நாளென்று ஏற்றிருக்கிறேன். ஆகையால் நான் சொந்த வேலையை அன்னைக்கு செய்ய மாட்டேன். ஒரு தீர்மானத்தோடு நீங்கள் இருங்கள். இந்த அடுத்த வருஷத்துல கர்த்தராகிய தேவன் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எந்த வேலையும் 6 நாள் முடிச்சுக்கோ, 7வது நாள்ல தேவனுக்கு என்று எடுத்து கொடு, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். வாசிங்க அந்த வசனத்தை. அதனை நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி உன் பிள்ளையை பெண்ணானாலும் இருந்தாலும் உன்னாண்ட வேலை செய்யறவனா கூட லீவ் கொடுக்கணும். உன் வேலைக்காரியானாலும் உன் வீட்டுல இருக்கிற மிருக ஜீவன்களானாலும் உன் வாசல்ல இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. கட்டளைங்க, கட்டளை என்னங்க? கட்டளை, கர்த்தருடைய கட்டளை. கட்டளைக்கு நீ கீழ்ப்படிகிறே இல்லையா, அதுதான் தேவனுடைய சித்தம், தேவனுடைய வார்த்தை. நீ கீழ்ப்படிறே இல்லையா? ஆமென். கீழ்ப்படியணும். அதுக்காக தான் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல ஆதாமுக்கு முன்னாடி 2 பழத்தை வச்சாரு. கீழ்ப்படிறே இல்லையான்னு பாருறது தான். அல்லேலூயா. அதை சாப்பிட கூடாதுன்னு சொன்னாரு. அதுக்கு கட்டளை. கீழ்ப்படியா கீழ்ப்படியா, புசிக்கிறியா புசிக்கலையா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிசாசானவனை அனுமதிக்கிறதுக்கு காரணம் உன்னுடைய தேவனுடைய கட்டளைக்கு நீ செவி சாய்க்கிறியா இல்லையான்றதுதான். அல்லேலூயா. சும்மா பிசாசு சும்மா வந்துட மாட்டோம். ஏதேன் தோட்டத்தில் பிசாசு வருவோம்னு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாது? தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. தெரியும். ஏன் தேவன் அனுமதிக்கிறார்? ஏன் அனுமதிச்சார்? ஏன் ஏவாளிடத்திலே போய் அனுமதிச்சார் ஆண்டவர்? தேவனுடைய கட்டளைக்கு நீ கீழ்ப்படிகிறியா இல்லையா? அதை புசிக்க கூடாதுன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. அங்க போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. கையை நீட்ட கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. சும்மா இல்ல. அல்லேலூயா. அப்ப நாம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? கீழ்ப்படிக்கணும். அல்லேலூயா. கட்டளைக்கு கீழ்ப்படிக்கணும். வேதம் சும்மா நமக்கு சொல்லல, எழுதி வைக்கல. சாதாரணமான புஸ்தகம் இல்லை இது. ஏதோ நம்ம ஸ்கூல்ல படிக்கிற புஸ்தகம் கிடையாது. உலகத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை எடுத்து நீ வச்சு நீ வாசிக்க ஆரம்பிச்சா உன் வாழ்க்கையே மாறும். உன் தர்மம் போவோம். உன் வீட்டுல விளக்கு பிரகாசமா எரியும். ஒரு பிரகாசமான ஒரு பொக்கிஷம் இது நம்ம கையில கொடுத்திருக்கிற இந்த பொக்கிஷத்தை நம்ம விட்டுவிடக் கூடாது. தினந்தோறும் வாசிக்கிறவர்களாக இருக்கணும். தினந்தோறும் பைபிளை புரட்டி பார்த்து இரவும் பகலும் வேதத்துல தைரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நமக்கு எச்சரிப்பான ஒரு வார்த்தையை தாவீது கொடுத்திருக்கிறார். உன் வாழ்க்கை உயர்வதற்கு உண்டான ஒரே வழி இந்த வேத வசனம். வேத வசனம் எங்க போதிக்கப்படும்? சபையில. வேத வசனம் எந்த இடத்துல கொடுக்கப்படும்? சபையில. அல்லேலூயா. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் பாருங்க. யாரா இருந்தாலும் அன்னைக்கு வேலை செய்யக்கூடாது. நம்ம 10 பேர் வச்சுட்டு வேலை வந்து அன்னைக்கு தான் தராது. முன்னாடி செய், இல்லைன்னா பின்னாடி செய். ஆமென். ஆண்டவர் கொடுத்திருக்கிற கட்டளை. அங்க ஒரு நபர் பாருங்க. என்னாகம புஸ்தகம் 15வது அதிகாரத்துல 30ல இருந்து 36 வரையும் வாசிங்க. அங்க ஒரு சம்பவம் நடக்குது. நல்லா கவனி, எல்லாரும் எடுங்க, எல்லாரும் வாசிக்கணும். ஒருத்தர் கூட வச்சிருக்கூடாது. என்னாகம புஸ்தகம் இன்னைக்கு நீங்க அதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்றேன். என்னாகம புஸ்தகம் எடுத்தாச்சா?
எடுத்துட்டீங்களாமா? என்னாகும் எடுத்தாச்சா? 30வது 15வது அதிகாரத்துல 30வது வசனத்திலிருந்து 36 வசனம் வரையும் வாசிக்கலாம். அன்றியும் தேசத்திலே பிறந்தவர்களாகிலும் அந்நியர்களாகிலும் எவனாகிலும் துணிகரமாய் கட்டளை கொடுத்திருக்கிறதுக்கு மீறி துணிகரமா செய்தால் அவன் கர்த்தரை நிந்திக்கிறான். அவன் யாரை நிந்திக்கிறானா? கர்த்தரை நிந்திக்கிறான். அந்த ஆத்துமா தன் ஜனத்தாரில் இராதபடிக்கு, அந்த ஆத்துமா எங்க இருக்க கூடாதா? சொந்தக்காரங்க இருக்க மாட்டான். அவனுடைய சொந்த ஜனத்தாண்ட இருக்க மாட்டான். இந்த வீட்டுல ஒரு பிள்ளை இருக்குதுன்னா அந்த பிள்ளை எங்க இருக்க மாட்டான், அவன் கூட இருக்க கூடாதுன்னு கட்டளை கொடுத்திருக்காரு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கொடுத்திருக்கிறாங்க. இது பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த கட்டளையில இவ்வளவு பெரிய தண்டனை இருக்குது, இவ்வளவு பெரிய சிக்கல்ல மக்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களால கடைபிடிக்க முடியல, அதுக்காக தாங்க மாட்டாங்க. இந்த பிள்ளைகளை இதுக்கு இந்த கட்டளைக்கு இவங்களால சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து பரிகாரியா இனி பலியிட தேவையில்ல, இனி எந்த இதையும் நீங்க இது பண்ண தேவையில்ல. கடைசியில நான் வரும்போது உங்களுக்கு தக்க பலனை என் கூட வருது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, கிருபையின் காலத்துல உன்னை என்னை வச்சிருக்கிறார் ஆண்டவர். நீங்க பழைய ஏற்பாடு காலத்துல எவ்வளவு பெரிய தண்டனை பாருங்க. ஓய்வு நாளை மறுதளித்ததுனால, ஓய்வு நாளை சொந்த வேலை செய்ததுனால, சொந்தமா தான் வேலையை இஷ்டப்படி செய்ததுனால ஒரு சம்பவம் அங்க நடக்குது. அவர் நமக்கு அதை எடுத்துக்காட்டாக அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே வாசிங்க அந்த வசனத்தை. அந்த ஆத்துமா தன் ஜனத்தாரில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக வேண்டும். அவன் கர்த்தரின் வார்த்தையை என்னாகமம் 15வது அதிகாரம் 30வது வசனம் 31வது இப்ப படிக்கிறாங்க. 36 வரையும் கவனிங்க. அவன் கர்த்தரின் வார்த்தையை அசட்டை பண்ணி என்ன பண்ணனா? கர்த்தருடைய வார்த்தை கட்டளையை அசட்டை பண்ணி அவர் கற்பனையை மீறினபடியால் அந்த ஆத்துமா அறுப்புண்டு போக வேண்டும். அவன் அக்கிரமம் அவன் மேல் இருக்கும் என்று சொல் என்றார். இஸ்ரவேல் புத்திரர் வனாந்தரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்கள். என்ன பண்ணலாம்? வெறும் பொறுக்கிறது கண்டுபிடிச்சாங்க. ஓய்வு நாள்ல என்ன பண்ணலாம்? ஆண்டவர் என்ன சொன்னாரு? புரியுது சொல்லுங்க. யார் ஒரு வேலையை என்ன பண்ணக்கூடாதா? வெறும் பொறுக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க நான் இது பண்ணி யோசிச்சு அவர் கம்பெனி சாதாரணமா வெறும் பொறுக்கி விற்பான். இல்லைன்னா மதியானம் சாப்பாட்டுக்கு அவனுக்கு பிறகு பொறுக்கி அடுத்து 10 வச்சுதான் என்ன பண்ணோம். ஆனா கட்டளை என்ன? எந்த வேலையும் செய்யக்கூடாது. வருஷத்து ஓய்வு நாள் முடிச்சுட்டு தான் நீ எந்த வேலையா இருந்தாலும் போய் சாப்பாட்டுக்கு கூட நீ என்ன பண்ணணும், ஆயத்தப்படுத்தணும். அவரு சும்மா சாதாரணமான ஒரு சின்ன சரி வெறுப்பு பொறிக்கும் வந்தா நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம பயந்து முடியலாம். சமைச்சே அது பெரிய குத்தமா? வெறும் பொறிக்கிறது பெரிய குத்தமாப்பா? வெறும் பொறிக்கிறது குத்தமா? சொல்லுங்க. எப்படி குற்றம் இல்லைன்னு சொல்றீங்க? சட்டத்தை மீறக்கூடாது இல்ல. தமிழ்நாட்டுல ஒரு சட்டம் 144 தடை உத்தரவு போட்டுட்டா அந்த இடத்துல யாரும் என்ன பண்ணக்கூடாது, போக கூடாது. போன தண்டனை. ஒரு மனிதன் இந்த அரசாங்கத்தின் மூலமாய் 144 தடையை ஒரு இடத்துல போடும் போது அந்த இடத்துல ஒரு மனிதன் கூட பிரவேசிக்க கூடாது என்று சட்டம். அல்லேலூயா. அண்டா சரசரங்களையும் உண்டாக்கின வல்லமுள்ள தேவன் போட்ட அந்த கட்டளை சட்டத்துக்கு மீறுகிறவர்களாக மனிதராகி நாம் இருக்கிறோம். மனிதன் போட்ட சட்டத்தை மீறாம இருக்கிறோம், தேவன் போட்ட சட்டத்தை மீறுகிறவராக இருக்கிறோம். நரம்பு அடுப்பு பதில் ஆண்டவர் சொல்றாரு.
ஆமென். அந்த 20வது அதிகாரம் யாத்திராகம புஸ்தகத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா நீங்க யாதொரு வேலையும் செய்யக்கூடாது என்று அங்க கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டளைக்கு ஒரு மீறுறாரு. என்ன மீறுறாருன்னா, நம்ம சாப்பாட்டுக்கு நம்ம என்ன கொஞ்சம் பண்ணா நெருங்க போய்க்கலாம். அல்லேலூயா. அது ஊழியக்காரர் என்ன பண்றாரு? வாசிங்க. வேற ஓடுனால பாருங்க ஆளு போயிட்டு என்ன பண்றான்? ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, இந்த கட்டளையை மீறி போய் வெறும் கொடுக்குறான். அது 4 பேர் கண்டுபிடிச்சிட்டான். அதான் போயிட்டா கூட இருக்கிறாள் கூட இருக்கிறாள் கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சு எங்க எடுத்து வராங்க? மோசஸ் சந்தை ஆரோக்கியம் நம்பி கொண்டு வராங்க. அதுல கூட பாருங்க நம்மால காட்டி கொடுக்கறதுல எவ்வளவு வல்லவனா இருக்கிறாங்க. அல்லேலூயா. காட்டி கொடுக்கறதுல போட்டி கொடுக்கறதுல நம்மால எப்படி என்ன பண்றான்? இருந்துக்கிட்டே இருக்கிறான். அங்க ஏதோ தெரியாத போயிட்டா சரி மறைச்சிடுவோம் அப்படி கூட இல்ல. எடுத்து வந்து ஊழியக்காரங்க நிப்பாட்டுறான். வாசிங்க. அவனை மோசே ஆரோன் என்பவர்களிடத்துக்கும் சபையார் அனைவரிடத்துக்கும் கொண்டு வந்தார்கள். அவனுக்கு செய்ய வேண்டியது இன்னதென்று தீர்க்கமான உத்தரவு இல்லாதபடியினால் அவனை காவலில் வைத்தார்கள். அவர் என்ன பண்ணாங்களா? மோசேஸ் சரி கொஞ்ச நாள் தான் பண்ணிட்டான். காவலில் ஏறி இருக்கட்டும். பெரிய மனசு கொஞ்சம் ஊழியர்கள் என்ன பண்ணாங்க? காவலில் இருக்கட்டும்பா கொஞ்ச நாளைக்கு. ஆண்டு எதுவும் சொல்லலை இருக்கலாம். ஓய்வு நாள் விசாரிக்கணும், ஓய்வு நாள் ஆசிரியக்கணும்னு சொல்லி இருக்கிறாரு. மற்ற கதையெல்லாம் சொல்லலை. யாரும் வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாரு. அது மீறி இருக்கிறோம். கட்டளை கவர்மெண்ட் மறுபடியும். அல்லேலூயா. ஊழியக்காரன் மன்னிச்சுட்டு மோசே மன்னிக்கிறார், ஆரோன் மன்னிக்கிறார். சரி கொஞ்ச நாள் தான் பண்ணிட்டான். சரி மன்னிச்சு கொஞ்ச நாள் காவலுக்கு வைப்பாங்க. அல்லேலூயா. காவலுக்கு வைப்பான். நான் சொல்றேன், ஆண்டவர் சொல்றாரு, மோசே வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி அந்த மனிதன் நிச்சயமா கொலை செய்யப்படணும். அல்லேலூயா. நிச்சயமா என்ன பண்ணுமா? எப்படி இருக்கும் பாருங்க. நான் கூப்பிட்டு நம்ம நாட்டியம் வரல அவன் கேட்டா உங்க மனநிலை எப்படி இருக்கும்? அவன் தண்டனை கொடுப்பான். அவன் பெஞ்ச் மேல ஏறி நில்லு, 4 பேருக்கு முன்னாடி அந்த காரியத்தை செய்தா உன்னுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இல்ல சர்ச்சைக்கு வரமாட்டா அந்த என்ன பண்ணுவாங்க? போகலாம் போக மாட்டாங்க. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு பழி ஏற்படும் காலத்துல, இப்ப இல்ல, இப்ப தேவன் உனக்காக எனக்காக ஜீவனை கொடுத்து முன்னே எண்ணெய்க்கு விலைக்கிரயமாக ஒரு ரத்தத்தை கொடுத்து சிந்தப்பட்டு உன்னை மீண்டு எடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய கர்த்தர், எவ்வளவு பெரிய தேவன். அவருக்கு என்ன முக்கியத்துவம் நம்ம கொடுக்கிறோம்? அல்லேலூயா. நிச்சயமா அவர் சொல்றாரு அங்க நடந்துச்சுங்க. நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது தேவனாகிய கர்த்தர் எப்பேற்பட்ட நியாயம் விசாரிக்கிறவர் என்று உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. எவ்வளவு கோபமானவர். ஒரு முடிவு எடுத்துட்டா அந்த முடிவுக்கு எவ்வளவு பெரிய பயங்கரமான தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கட்டளையை மீறும் போது தண்டனை கண்டிப்பா உண்டு என்பதை தேவன் அங்கு விவரித்து சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. கட்டளையை கைக்கொள்கிறவனே தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார் வேதத்தில். அல்லேலூயா. நாம எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறோம் நாம யோசித்து பாருங்க. வாசிமார வசனத்தை சபையார் எல்லாரும் அவனை என்ன பண்ணாரா? பாலத்துக்கு வெளியே எடுத்து போயிட்டு கல்லேச்சு சாவடின்னு சொல்றாரு ஆண்டவர். சும்மா இல்ல. எதுக்காக அதை சொன்னாருங்க? எதுக்காக சொன்னாரு? கட்டளை மீறினதுனால எந்த வேலையும் நீ ஓய்வு நாள்ல செய்யக்கூடாது. என்ன மட்டும் தான் நீ என்ன பண்ணணும்? ஆராதிக்கணும். என்ன மட்டும் தான் நீ பின்பற்றணும். 6 நாள் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அதுக்கு முன்னாடி நீ வெறும் போய் வச்சுக்கிறதானு கேட்கிறாரு ஆண்டவர். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி உன்னுடைய தேவைக்கு உண்டான சம்பாதனை 6 நாள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நீ செய்து வச்சுக்கிறதானே? ஏன் இந்த பரிசுத்த ஓய்வு நாளை நீ மனமகிழ்ச்சினால ஏற்றுக்கல? ஏன் அந்த ஓய்வு நாளை நான் சொன்ன கட்டளையை மீறுற? என் வார்த்தைக்கு செவிசாய்க்காம இருக்கிற?
ஆண்டவர் எவ்வளவு கோபமுள்ள தேவன் பாருங்க. ஆனா இப்ப பாருங்க, ஆண்டவர் நமக்கு எவ்வளவு அன்பார் தன் ஜீவனை கொடுத்து அதுல இருந்து மீட்டு எடுத்து உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் தேவனுடைய கட்டளைக்கு செவி சாய்க்கிறார். 22வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்க. ஆதியாகம புத்தகத்துல அங்க ஒரு விஷயத்தை அங்க அழகா தெளிவா சொல்றாரு. கட்டளை, ஆண்டவர் சொல்ற கட்டளைக்கு கீழ்ப்படியணும். சொந்த புள்ளி எனக்காக பலி கொடுன்றாரு. அந்த இடத்துல சொந்த புள்ளி என்ன பண்ணேன்? அப்பதான் எத்தனை வருஷத்துல குழந்தை பிறந்துச்சு ஆபிரகாமுக்கு? என்ன சொல்லுங்க, எத்தனை வயசுல ஆபிரகாமுக்கு குழந்தை பிறந்ததுப்பா? ஈசாக்கு எப்போ பிறந்தாரு? 100 வயசுல பிறந்தாரு. அல்லேலூயா. 100 வயசுல ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கர்த்தர் கொடுத்தார். 100 வயசுல அவன் பிறக்கும் போது அவருக்கு யாருக்கு 100 வயசு? ஆபிரகாமுக்கு 100 வயசு. நீங்க வேதத்தை சரியாக ஆராய்ந்து பார்க்கும்போது நமக்கு தெரியும். அல்லேலூயா. அந்த பிள்ளைய இவன் தான் உன்னுடைய வாரிசு, இவன் தான் உன் சந்ததி, இவனிடத்திலிருந்து தான் உன் சந்ததியை எழுப்புவேன், இவனிடத்திலிருந்து தான் இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, இவன் மூலமா தான் இந்த எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை விடுதலை பண்ணி நீ பரதேசியா தெரிகிற இந்த இடத்தை உனக்கு உன் தேசம் உன் சந்ததிக்கு சுதந்திரமாக கொடுக்கணும்னு சொன்ன அந்த பிள்ளைய ஆண்டவர் சொல்றாரு, எடுத்து போய் மோரிய மலையில நான் சொல்றேன், எடுத்து போய் பலி கொடுக்கு. அல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டது? கட்டளை. கட்டளைக்கு அவர் என்ன பண்ணாரு? கீழ்ப்படிந்தாருங்க. கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார். அவருக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. மோசேவின் காலத்துல தான் நியாயப்பிரமாணம், ஆபிரகாமின் காலத்துல நியாயப்பிரமாணம் இல்லை. அப்பப்ப ஆண்டவர் சொல்றதை கேட்கணும், கட்டளைக்கு கீழ்ப்படியணும். அவர் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார். தேவனாகிய கர்த்தர் அவரை இப்போ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகர்களுக்கு தகப்பன் ஆபிரகாம், அநேகர்களுக்கு தகப்பன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கட்டளைக்கு நீ கீழ்ப்படியும் போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58வது அதிகாரத்துல 11 இருந்து 13 வரை வாசிங்க. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்கள் உன் வாய்க்குள்ள வந்தாலும் உன் ஆத்துமா உன்னுடைய இருதயம் திருப்தியாக நடத்தி உன் எலும்புகளை எல்லாம் பலமுள்ளதாக்கி நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீர் ஊற்று போல இருப்பாய். கரங்களை தட்டி கருத்து வைக்கலாமா? வற்றாத நீர் ஊற்று. நீ எப்போ கட்டளைக்கு கீழ்ப்படுவியோ 13வது வசனம், என் பரிசுத்த ஓய்வு நாளாகிய பரிசுத்த ஓய்வு நாள் உனக்கு இஷ்டமானதெல்லாம் பண்ணக்கூடாது. செய்யாதபடி அவன் என்ன செய்தான்? வேறு போறான். அவனுக்கு இஷ்டமான வேலை. அல்லேலூயா. என்ன நடந்துச்சு? மரணம் ஏற்பட்டுச்சு. கட்டளைக்கு மீறினால் மரணம். அதுதான் வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். அல்லேலூயா. பாவம் செய்யாதபடி தேவனுடைய வார்த்தைக்கு மீறுகிறது, தேவனுடைய வார்த்தையை மீறுகிறது பாவம். அல்லேலூயா. தேவ வார்த்தையை மீறுகிறவன் பாவம் செய்கிறான். ஐயோ, நான் ஒரு காரியத்தை நான் தூக்கிட்டேன், ஒரு சபமா இருந்துட்டேன், இதுதான் பாவம் இல்ல. தேவ வார்த்தையை மீறுகிறதே பாவம் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் கொடுக்கிற கட்டளை நமக்கு நீங்கள் இரவும் பகலும் தியானிக்கிறதா இருக்கணும். அல்லேலூயா. அப்பதான் நீ என்ன எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணும் என்பது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதை கற்றுக் கொடுக்கிறதை நம்ம சரியாய் பயன்படுத்துவோமானால் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த 13வது வசனத்துல வாசிங்க. அந்த 13வது வசனம், என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே
உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் ஓய்வு நாளை நீ மனமகிழ்ச்சி நாள் என்று ஏற்று நடந்தால் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமை உள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரிடத்தில் நீ மனமகிழ்ச்சியாக இருப்பாய். பூமியில உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணும்படி உன் தகப்பனாகிய யாக்கோபினுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தரை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. யாக்கோபினுடைய சுதந்திரம் தெரியுமா? யாக்கோபு எப்படிப்பட்டவரா இருந்தாருன்னு தெரியல. அவர் எப்படி இருந்தார்? அவர் குடும்பத்துல அவர் தாய் தகப்பனோடு தன் சகோதரனோடு வாழும்போது அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? குடும்பத்தனா கூடாரவாசியா இருந்தாங்க என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி இருந்தானா? கூடாரவாசி. அல்லேலூயா. ஏசா எப்படி இருந்தான்? வனாந்தரத்துல வேட்டையாடுகிறவனாக இருந்தான். கூடாரவாசியாக இருந்த குடும்பத்தின் பொறுப்பை அப்பவே சுமந்தவன். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனமா இருந்தவன். ஆண்டவர் அவரை யாக்கோபை எடுத்து பயன்படுத்துகிறார். கையும் காலமா கோலும் கையுமாக ஒன்றும் இல்லாத ஒரு பரதேசியாக கானான் தேசத்திலிருந்து எங்க போறாருன்னா ஏசாவுக்கு பயந்து தன் தாய் தகப்பன் அவனை ஆசீர்வதித்து நீ இந்த இடத்துல பெண்ணு கட்டக்கூடாது, நீ எங்க போயிட்டு என்னுடைய அண்ணன் பொண்ணை கட்டிக்கணும்னு சொல்லி அவனை அனுப்பி விடுறாங்க. அங்க போன பிற்பாடு அவருடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருந்தது தெரியுமா? ஆனா கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் மீறவில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தாரு. நம்ம வாழ்க்கையில பூமியில உயர்ந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். நம்ம பூமியில அநேக ஆசீர்வாதத்தோட வாழணும். அநேக மக்களை பார்க்கிற காட்டிலும், அநேக ஜாதிகளை காட்டிலும், அநேக ஜனங்களை பார்க்கிறோம், அநேக குடும்பங்களை பார்க்கிறோம். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற நாம் தேவனுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணணும்? அல்லேலூயா. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் யோசித்து பாருங்க. இந்த பூமியில நீ ஆசீர்வாதமாக இருக்கணும். அநேகர்கள் காட்டிலும் தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடப்பாயானால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாயானால் இந்த பூமியில உங்க உயர்ந்த இடத்துல கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. 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 யோவான் 4வது அதிகாரம் 23வது வசனம். உண்மையாய் தொய்து கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடு தொய்து கொள்ளும் காலம் வரும். இப்போ இது என்ன பண்ணிருக்குதான்? இப்போ வந்திருக்குது நம்முடைய. அது கரங்களை கண்டிக்கிறத பயன்படுத்தலாமா? உதாசனம் பண்ணிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஒரு நாள் என்ன பண்றது? உதாசனம் பண்ணிருக்கிறார். கவனம் வச்சுக்கங்க. சபை முடிந்த பிற்பாடு தான் நீ ஆசீர்வாதம் போடுற பிற்பாடு போய் போ. அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு தங்க வைப்பார். அல்லேலூயா. சபையில உனக்கு ஆசீர்வாதத்தை கூடும் போது அந்த ஆசீர்வாதம் சிரசின் மேல அமரணும். ஆமென். அல்லேலூயா. தேவ கட்டளை 24வது வசனத்தை வாசிங்க. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொய்து கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொய்து கொள்ள வேண்டும் என்றார். அல்லேலூயா. ஆவியோடும் உண்மையோடு நீ தொய்து கொள்ளணும். ஆண்டவரே சும்மா காட்டி ஏதோ வரோம் உட்கார்றோம் தூங்குறோம், அப்படியே வச்சுட்டு கண்ணில் கை வச்சுட்டு தூங்குறது, சேர் மேல அப்படி தலை வச்சுட்டு தூங்குறது,
உண்மையும் உத்தமமாய் நீ ஜீவிக்கும் போதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், ஆவியா இருக்கிறார் ஆண்டவர், நீ என்ன செய்யறன்னு அவர் பார்த்துட்டு இருக்கிறார். பாஸ்டர் முன்னாடி நின்று பார்க்கிறது வேற, கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். அவருடைய கண்கள் உங்கள் மேல எப்படி இருக்குதா? நோக்கமா இருக்குதா? ஹல்லேலூயா. நீ என்ன செய்யற என்பதை கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அசட்டை பண்ணக்கூடாதா? அலட்சியமாக இருக்கக்கூடாது. தேவ சமூகத்துல எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? ஆவியோடும் உண்மையோடு இருக்க வேண்டுமா? ஆமென். ஆவி இருக்கணுமா? உண்மை இருக்கணும். எத்தனை பேர் பரிசுத்த ஆவியில் ஆராதனையில் நிரப்பணும் நம்ம? ஹல்லேலூயா. ஆவியோடு உண்மையோடு ஆண்டவரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. மத்தேயு 4வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 4:10. உன் தேவனாகிய கர்த்தரை அப்பாலே, ஆண்டவர் சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அவர் ஒருவருக்கு தான் ஆராதனை செய்யணும். விசுவாசம் கண்டுபிடி சொல்லுவான், ஏய் வேலைக்கு போ, நீ 100 ரூபாய் சம்பளம். ஏய் நீ வேலைக்கு போனீனா நீ 1000 ரூபாய் சம்பளம். ஏய் நாளைக்கு நீ வேலைக்கு போனீனா 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். விசுவாசம் சொல்லுவான். ஹல்லேலூயா. ஏய் இன்னைக்கு நீ வேலைக்கு போனா உனக்கு அதிகமான சம்பாதனையை கர்த்தர் உனக்கு நான் தருவேன்னு சொல்லி எல்லா காரியத்தையும் செய்வான், காட்டுவான். ஹல்லேலூயா. நாட்டியம் மட்டும் காட்டுவான், ஆராதிக்கிற நாளை மட்டும் மறக்க செய்வான். ஹல்லேலூயா. வேலைக்கு போறதுக்கு வைப்பான், எல்லா காரியத்தையும் செய்ய வைப்பான். பிசினஸ் அன்னைக்கு ஓஹோன்னு ஆகிற மாதிரி பிசினஸ் செய்வான். அதுக்கு நம்ம மழைக்கு விடக்கூடாது. ஹல்லேலூயா. அவன் ஊதுற மகடிக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? மறந்து கூடாது. ஆமென். நீ அதை வெறுத்து தேவனுக்கு முன்பாக நீ ஒரு சுத்த ஓய்வு நாளில நீ முன்னாடி வந்து உட்கார்ந்தினா மறுநாள் கர்த்தர் உன்னுடைய எல்லா விதமான ஆசீர்வாதமான வியாபாரத்தையும் ஆசீர்வாதமான காரியங்களையும் எல்லாம் கைகூடி வருவதற்கு தேவன் உதவி செய்வார். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். 37:5 சங்கீதத்துல நம்ம வாசிக்கும் போது அங்க வேதம் எப்படி சொல்லுதுன்னா, வாசிங்க அதை. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல நீ நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியத்தை வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? உன் வழி என்ன? தேவனை ஆராதிக்கிறது முக்கியமா இருக்கணும். தேவனை தொழுது கொள்வதில் நீ முக்கியமா இருக்கணும். இங்க ஒரு 2 பேர் பாருங்க, தேவாலயத்துக்கு போறாங்க, கை போட்டு வந்திருப்பாங்க. சபைக்குள்ள வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்? 2 பேர் என்ன பண்ணிருப்பாங்க? இப்போ நம்ம சபையில இருக்கிறவங்க எல்லாம் ஜெயிச்சா வரும்னு வச்சுக்கியா, என்ன பண்ணுவோம்? உள்ள ஆண்டவரை தொழில் கொள்றதுக்கு ஒரு ரூபா வரும், தொழில் கொள்றதுக்கு வரோம். வருமா இல்லையா? சொல்லுங்க. 2 பேரும் கூட வரணும்ல. கை போத்துன்னு வெளியில இருந்து வரும்போது அங்க இருந்து பேசிக்கிட்டே வருவோம், கை போத்துனே வருவோம். கை போத்துனே அங்க இருந்து வந்து சபையில நிற்போம். சபையில நம்ம ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அங்க 2 பேரும் வராங்க சபைக்குள்ள. வாசிக்கிறேன். லூக்கா 18வது அதிகாரம் 11 இருந்து 13 வரை வாசிக்கலாமா? பரிசேயன் நின்று மேல் வசனத்தை வாசிங்க. 10வது வசனம். 2 மனுஷன் ஜெபம் பண்ணும்படி தேவ ஆலயத்துக்கு போனார்கள். ஒருத்தனாவா பரிசேயன், இன்னொருத்தன் ஆலயக்காரன். பரிசேயன் நின்று தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் சொல்ற பாருங்க. ஆமா, இன்னும் கதை உங்களுக்கு தெரியும்.
அதனால இவன் வந்து என்ன சொல்றான், சர்ச்சு உள்ள நாம அப்படிதான் இருக்கோம். நல்லா வெளியே நல்லா பேசுவோம், உள்ள எப்படி இருக்கு? அவன் அப்படிதான். யார்கிட்ட வந்து சொல்றேன்னா ஆண்டவர் கிட்ட சொல்றான், அவன மாதிரி நான் கிடையாது. வாரத்துல 2 நாள் நான் என்ன பண்றேன்? உபவாசிக்கிறேன். என் சம்பாதனை இல்லைன்னா நான் தசமபாகம் தரேன். நான் சம்பாதிக்கிறதுல தசமபாகம் தரேன். நான் வேலைக்கு போறதுல மாசம் மாசம் சரியா கரெக்டா எடுத்து 10ல ஒரு பங்கு 100 ரூபாய் சம்பாதிச்சா நான் 10 ரூபாய், 1000 ரூபாய் சம்பாதிச்சா 100 ரூபாய், 10,000 ரூபாய் சம்பாதிச்சா 1000 ரூபாய், 2 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சா 20,000 ரூபாய் எடுத்து வந்து தசமபாகம் கரெக்டா தரேன். தனக்குள்ள என்ன பண்றான்? ஜெபம் பண்றான். அல்லேலூயா. நான் எல்லாத்துலயும் உண்மையா இருக்கிறேன் உங்ககிட்ட. அவன மாதிரி கிடையாது. அவன் என்ன இருக்கிறான்? உள்ள பிரவேசிக்கிறதுக்கு பயப்படுறான். பயப்படுறான். ஆனா அவ்வளவு பரிசுத்தமான தேவன், அவ்வளவு பரிசுத்தமான தேவன், சாதாரணமான தேவன் அல்ல. அண்டா சரசரமே வார்த்தையினால மாறினானே. வானம் உண்டாக கடவுள், ஆகாயத்துக்கு உண்டாக கடவுள், நட்சத்திரம் உண்டாக கடவுள், பெரிய சுடர் உண்டாக கடவுள், சமுத்திரம் ஒரு இடத்துல போய் இருக்க கடவுள். எல்லாத்தையும் எப்படி சொன்னாரா? வார்த்தையினால சொன்னார். அவருடைய வார்த்தை அப்ப எப்பேற்பட்ட வார்த்தை, உருவாக்குகிற படைப்பின் வார்த்தை. அந்த படைப்பின் வார்த்தையின் தேவனை உள்ள போய் நீ வந்து இங்க சுதந்திரமா உட்கார்ந்து இன்னைக்கு ஆராதிக்கிறன்னா எவ்வளவு பெரிய விஷயம்னா, கர்த்தர் உனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். வெளியில நிக்கணும். எங்க நிக்கணும்? வெளி பிரகாரத்துல தான் நிக்கணும். அல்லேலூயா. உள்ள வரக்கூடாது. உட்பிரகாரத்துல ஆசாரியன் இருக்கணும், ஆசாரியன் இருக்கணும். பரிசுத்த பிரகாரத்துல யார் இருக்கணும்? மகா ஆசாரியன் தான் இருக்கணும் உள்ள. அல்லேலூயா. உனக்கு இடத்துக்கு உட்கார வச்சு தேவனை ஆராதிக்கக்கூடிய அனுமதியை இயேசு கிறிஸ்து நமக்காக பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பெற்றுக் கொடுத்திருக்கிற தேவனுக்கு நாம் நன்றி கடனாக இருக்கிறோமா? நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா? எப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம்? இந்த பரிசுத்த வாழ்நாள உனக்காக எனக்காக ஆயத்தம் பண்ணி கொடுத்திருக்கிற தேவனை தொய்து கொள்வதற்கு எத்தனை நேரம் நமக்கு கொடுக்கிறோம் ஆண்டவருக்காக? அல்லேலூயா. அங்க பாருங்க, அவன் தூரத்துல நிக்கிறான். இவன் சொல்றான், அவன் நாங்க பேசிட்டு வந்திருப்பானுங்க 2 பேரும். எப்பா நான் இது பண்ணிட்டேன், இதை செய்தேன், இதெல்லாம் பண்ணேன், எனக்கு இவ்வளவு கிடைச்சிச்சு, என்ன பண்ணிருப்பான் இவங்கிட்ட சொல்லி கொஞ்சம் ஒன்னா பண்றான் போயிருக்கேன். ஆண்டவர் இருக்கிறார். அவன மாதிரி நான் இல்லை. அவன் அப்ப அயோக்கியன் தானே அர்த்தம், அவன் துன்மார்க்கன் தானே அர்த்தம், அவன் தேவனுக்கு பிரியமானவன் இல்லைன்னு தானே அர்த்தம். ஆனா அவன் சொல்றான், நான் சம்பாதிக்கிறதுல கசம் போக தரேன், 2 வாட்டி உபவாசம் பண்றேன், நான் தினந்தோறும் சம்பாதிக்கிறதுல தேவாலயத்துக்கு வந்து கொடுத்துட்டு போறேன் நான் சொல்லிட்டு அவனை போய் நான் கிடையாது நான் சொல்றான். ஆண்டவர் கிட்ட அவன் என்ன பண்ணிக்கிறான்? உயர்த்திக்கணும். தன்னை அவன் என்ன பண்ணிக்கணும்? உயர்த்திக்கணும். இவன் பண்றான் வாசிய ஆயக்காரன் தூரத்துல நின்று அவன் நின்று கூட பார்க்கறதுக்கு பயப்படுறான். துணியாம ஆண்டவரே நான் மார்பில அடிச்சுன்னு தேவனே பாவியாகி என் மேல் கிருபையா இரும் என்று ஒரே வார்த்தை பேசினான். கரைகளை தட்டி கேட்ட மாதிரி போடுறான். எத்தனை பேர் நீ பாவின்னு உன்னை ஏற்றுக்கொள்ள முடியும்? பாவின்னு சொல்றதா கை கொடுங்க. அவன் பாவி இல்லையா? பாவின்னு சொல்றதுக்கு கையை தூக்குங்க, கையை இறக்காது. அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக அத்தனை பேர் யாரு? பாவி, பாவிகள். பாவி என்று ஒருவன் எவன் அறிக்கை செய்து விட்டு விடுகிறானோ அவன் தான் தேவனுக்கு முன்னாடி உயர்த்தப்படுவான். அவன் தாய்க்கிறான், தன்னை தாய்க்கிறான். ஆண்டவரே பாவியாகி என் மேல என்ன பண்ணுங்க? கிருபையா இருக்கிறான். நான் பாவி ஆண்டவரே, நான் பாவம் செய்திருக்கிறேன், நான் அநியாயம் செய்திருக்கிறேன், அக்கிரமம் செய்திருக்கிறேன், என் மேல நீ கிருபையா இருக்க ஆண்டவரே நான் சொல்லி தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறான்.
வாசிமா. அவன் அவன் அல்ல, அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவன். அவன் கிடையாது. நான் தசமமாக தரேன், காணிக்கை தரேன், நான் 2 வாட்டி உபவாசிக்கிறேன். அவன் யாரும் இல்ல. யாரு ஒருத்தன் பாவின்னு தேவனிடத்தில் ஒப்பு கொள்கிறானோ அவனை தான் கர்த்தர் நீதிமானாக அறிவிக்கிறார். அழைக்கல, கவனம் வச்சுக்கணும். அறிவிக்கிறார், நீதிமான் என்று அறிவிக்கிறார், டிக்ளேர் செய்கிறார். எவன் ஒருத்தன் தன் பாவத்தை ஏற்றுக்கொள்கிறானோ, நான் பாவி என்று ஒத்துக்கொள்கிறானோ அவனை நீதிமான் என்று டிக்ளேர் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமை தேவ பிள்ளை, உன்னை தேவனுக்கு முன்பாக உயர்த்தி கொள்ளாதபடி உன்னை தாழ்த்தி கொள்வாயானால் தேவன் உன்னை உயர்த்துவார். இங்க வேதம் சொல்கிறது, வாசிக்க அடுத்த கட்டத்தை. அவன் அல்ல, இவனே நீதிமானே. வீட்டுக்கு திரும்பி போனான். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனோ தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். கரங்களை தட்டி கருத்து வைக்கலாமா? அவன் இந்த பூமியில தன்னை தாழ்த்தினதுனால அவன் உயர்த்தப்பட்டான் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அவனுடைய நிலைமை எப்படி இருந்தது எனக்கு தெரியாது. அவன் ஏழையா பாழியா, அவன் பணக்காரனா, அவன் ஆஸ்தி உள்ளவனா, வேதம் அப்படி சொல்லப்படவில்லை. அல்லேலூயா. ஆனால் தன்னை பாவி என்று அவன் ஒப்புக்கொள்கிறான் தேவனுக்கு முன்பாக, அவன் இந்த பூமியில உயர்த்தப்படுகிறான். அல்லேலூயா. உயர்த்தப்படுகிறவன் எவனோ இந்த பூமியில தாழ்த்தப்படுவான். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக நீ எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்க வெறுப்புக்கு போவீங்களா? சொந்த வேலையை செய்யாதபடி உன் காலை என்ன பண்ணுமா? விளக்கணுமா? உன் காலை விளக்கிக்கணுமா? அப்படி விளக்கினா கர்த்தர் சொல்றாரு, பூமியில உன்னை உயர்ந்த இடத்துல வைப்பேன். அல்லேலூயா. இந்த பூமியில நீ உயர்ந்த இடத்துலன்னா ஒரு உயரமான ஒரு மலையில இருக்கிறதுக்கு அர்த்தம் இல்ல. அநேகர்களுக்கு முன்பாக நீ ஆஸ்தி உள்ளவனாக, சீமானாக கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. கட்டளைக்கு கீழ்ப்படிந்த ஆபிரகாமை இந்த பூமியில சீமானாக கர்த்தர் வைத்திருந்தார் சொல்லி அவனுடைய வேலைக்காரர் எலியேசர் சொல்லுகிறார். என் எஜமான் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? சீமானாக இருக்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா. சீமானா இந்த பூமியில ஆஸ்தி உள்ளவனா அர்த்தம். ஆமென். அவருடைய பிள்ளையும் கர்த்தர் அப்படி ஆசீர்வதித்தார். ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்கிறது. தேவனுக்கு கீழ்ப்படிந்து, கட்டளைக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து அதன்படி நடந்ததுனால ஈசாக்கை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிச்சார். ஈசாக்குடைய மகன் யாக்கோபு தேவ கட்டளைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்ததுனால இரு பரிவாரங்களோடு கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த பூமியில அவருடைய சொத்து தாங்க முடியாததா இருந்தது. அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். தேவனுக்கு கீழ்ப்படிந்ததுனால, அவர் சொல்ல கேட்டதுனால. வேதம் அப்படி சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடப்பாயானால் என் தேவனாகிய கர்த்தர் உன்னை பூமியில உயர்ந்த இடத்துல வைப்பேன். அல்லேலூயா. பரிசுத்த ஓய்வுனால மனமகிழ்ச்சி நாளை நீ ஏற்றுக்கணும். உனக்கு எனக்கு கொடுத்திருக்கிற கட்டளை பிரமாணம் இந்த பரிசுத்த ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாளில நீங்க நானும் பிரவேசிக்கணும். அல்லேலூயா. சபை கூடி வருகிறது. எப்போதெல்லாம் சபை கூடி வர வேண்டுமோ அப்பெல்லாம் புதன்கிழமை ஜெபம் கூடி வரும், வேலைக்கிழமை ஜெபம், செவ்வாய்க்கிழமை ஜெபம். இதெல்லாம் சபை கூடி வருகிறதை விட்டு விடாமல் நீங்கள் சரியாய் கை கொள்ளும் போது என் தேவனாகிய கர்த்தர் உங்களை இந்த பூமியில உயர்ந்த இடத்துல வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்து இருக்கிறார். அல்லேலூயா. சொந்த வேலையை செய்யக்கூடாது, ஆனா கட்டளை இருக்குதுன்னா அந்த கட்டளை என்ன பண்ணக்கூடாது? நம்ம தேவ பிள்ளைங்க மீறக்கூடாது. பார்த்துக்கலாம். கர்த்தர் உடைய கண்கள் உனக்கு நோக்கி கொண்டு ஆமென். என்ன நீங்க குடியேற்ற பெருசா காவல்ல வைன்னு சொன்னாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவருக்கு எப்படிப்பட்ட தேவன், நியாயத்தையும் தர்மத்தையும் காக்கிறது.
கட்டளை மீறாதபடி நம்ம நடக்கணும். கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். கர்த்தர் அவர் சொல்லிட்டு அநியாயம் செய்யறோம், அநியாயம் செய்யட்டும், பாவம் செய்யறோம், பாவம் செய்யட்டும், வருகிறேன், நல்லது செய்து நல்லது செய்யட்டும், நீதி செய்கிறோம், நீதி செய்யட்டும், உண்மையா இருக்கிறோம், உண்மையா இருக்கட்டும், அநியாயம் செய்யறோம், அநியாயம் செய்யட்டும், களவு பண்றோம், களவு பண்ணட்டும், எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. நான் வரும்போது அவனுக்கு உண்டான பலனை நான் கொடுக்கணும். அல்லேலூயா. பலன், நல்லது செய்கிற பலனை மட்டும் நாம் அனுபவிக்கிறவர்களாக இருக்கணும். ஆமென். தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிறது மட்டும்தான் தேவ பிள்ளைகள், சபை பிள்ளைகள் கொடுக்கணும் ஆண்டவருக்கு. உலகத்து மனிதன் பல காரியங்களை செய்து அவன் தக்க பலனை அவன் அனுபவிக்கணும். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? நன்மையை செய்து நன்மையான காரியங்களை பெற்றுக் கொள்கிறவர்கள் தேவ சமூகத்தில் இருக்கணும். அல்லேலூயா. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், இருக்க போகிறோம் என்பதை நாம் தான் தீர்மானம் செய்யணும். அதுதான் தேவ பிள்ளையே, நீங்கள் தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில இந்த ஓய்வு நாளை மறக்காதபடி தேவ சமூகத்தில் வந்து சரியாய் தேவனை ஆராதிங்க. அதனால தான் இன்னைக்கு பாருங்க, அன்னைக்கு மரணம் கிடைச்சது, இன்னைக்கு வேலை இல்லை, சரியான வருமானம் இல்லை, சரியான தேவை சந்திக்கப்படல, எந்த வேலையும் கைக்கூடி வரல. ஏதோ ஒரு நோக்கத்துல, ஏதோ ஒரு நாளில, ஏதோ ஒரு தேவைக்காக நம்ம பரிசுத்த ஓய்வு நாள் புறக்கணிக்கிறவர்களாக இருக்கிறோம். வர முடியாதவர்களாக, அதுக்காக வேணும்னே வராமலாம் இல்லை. நம்ம ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு பழுவு, ஏதோ ஒரு சூழ்நிலை நம்மளை தங்க வைக்கிறது. ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு தேவன் மேலே பிரியமுள்ளவர்களாக, தேவனுக்கு பிரியமாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியில அந்தஸ்து பெற்றவர்களாக, பூமியில நாம் உயர்ந்தவர்களாக, நம் குடும்பமும் நம் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று எப்போ தேவனுடைய கட்டளையை மீறாதபடி நம்ம எச்சரிக்கையாக கவனமாக இருந்து தேவனை ஆராதிக்கிறோமோ, கர்த்தர் அப்பவே உன் தேவைகள், பொருளாதாரங்கள் எல்லாவற்றையும் தேவன் உயர்த்துவார் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளை கொடுத்த தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் இருப்போம். தேவனுடைய வார்த்தையை கவனித்து இனி நம்ம நன்றி உள்ளவர்களாக நடந்து கொள்வோம் என்று சொல்லி இன்றைக்கு கொடுத்த தேவன் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ லோகத்துக்கு அதிபதியான எங்கள் தேவாதி தேவனை நன்றியோடு துதிக்கிறோம். நாம மகிமைப்படும். எங்கள் வாழ்க்கையில யாரையும் குறை சொல்லாதபடி எங்களை நாங்கள் தாழ்த்தி, எங்கள் கால்களை விலக்கி, பரிசுத்த ஓய்வு நாளை நாங்கள் மனமகிழ்ச்சி நாளாய் ஏற்றுக்கொண்டு இரவும் பகலும் வேதத்தில் தேடமாக இருந்து ஊழியக்காரனுடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் செவி சாய்த்து ஆண்டவரை தேவனை பின்பற்றுவோமானால் கண்டிப்பாக எங்களை உயர்த்தினீர், எங்கள் வேலைகளை ஆசீர்வதிப்பது நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடி நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு விருப்பத்தாங்க. பிசாசானவன் ஒரு நாளும் எங்களை மயக்காதபடி, பிசாசானவன் ஒரு நாளும் ஆண்டவரே எங்களுக்கு எங்களுடைய ஆண்டவரே எண்ணங்களையும் எங்களை ஆண்டவரை பின்மாற்றத்துக்குள்ள பரிசுத்த ஓய்வு நாளில் வேற வேலையை செய்வதற்கு எங்களை கொண்டு போகாதபடி கர்த்தர் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஆசீர்வதி இயேசு நாமத்தில் நாம் ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்திருக்கிறோம். ஒரு பாடலை பாடும்போது கர்த்தர்